அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கோட்பாடுகளை, வரையறைகளை, விதிமுறைகளை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அதற்காக வேண்டி நபிமார்களை அனுப்பி அவர்களின் மூலமாக வேதங்களை கொடுத்து மனிதன் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற கட்டளைகளை இதன் மூலமாக மனித சமுதாயத்திற்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் மனிதன் நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு நாம் பெரும்பாலும் பார்க்குறோம். பெரும்பாலான முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க? தொழுகையை 5 நேரம் கரெக்டாக கடைபிடிக்கிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, ஜக்காத்து கொடுக்குறாங்க, நஃபிலான வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள், தான தர்மங்களை அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி தங்களால் இயன்ற அளவுக்கு எந்த அளவுக்கு முயற்சி செய்து நன்மைகளை செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு நன்மையான காரியங்களை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்து நன்மையான காரியங்களை இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த நன்மையான காரியங்கள் எதற்காக வேண்டி செய்யப்படுகின்றது? நாளை மறுமையில் அல்லாஹுடைய விருப்பம், அல்லாஹுடைய ரிலா நமக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்க வேண்டும், நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நிரப்பமான கூலி கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் அல்லாஹ் வரையறுத்த கட்டளைகளின் அடிப்படையில் நம்மால் இயன்ற அளவுக்கு நன்மைகளை செய்து வருகின்றோம். இருந்தாலும் கூட இந்த நன்மைகளை நம்மை அறிந்தும் அறியாமலும் வீணாக்கக்கூடியவர்களாகத்தான் இன்றைக்கு முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி? நாம் செய்யக்கூடிய அமல்கள் நம்மை அறியாமலே என்ன ஆயிடுது? வீணா போயிருது. அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான கூலியும் பெற்றுத்தர முடியாத காரியத்தை அவர்கள் அறியாமலே என்ன பண்றாங்க? இந்த இபாதத்துகளோடு சேர்த்து ஒரு சில காரியங்களை செய்துகின்றார்கள். அதுல ஒரே ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய மனிதனுக்கு ஒவ்வொரு உறுப்பையும் தந்திருக்கின்றான். இந்த ஒவ்வொரு உறுப்பின் மூலமாக எந்த அளவுக்கு நன்மைகளை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் கூட உதாரணத்துக்கு பாருங்க, நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நாவின் மூலமாக எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டியுமோ, எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்வை நினைவுபடுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்வுடைய திருவசனத்தை ஓத முடியுமோ எல்லா காரியத்தையும் இந்த நாவின் மூலமாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். கூடவே என்ன பண்றோம்? இந்த நாவின் மூலமாக எந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று குர்ஆன் தடை செய்திருக்கின்றதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்களோ அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்? சேர்த்து செய்கிறோம். என்ன விஷயம் அது? புறம் பேசுறது. புறம் பேசுவதை பற்றி மார்க்கத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா புறம் பேசக்கூடிய மனிதன் செய்யக்கூடிய அந்த புறத்தினுடைய தன்மையை பற்றி திருமறையில சொல்லி காட்டுகின்ற பொழுது, வலா யக்தப் பஅலுக்கும் பஅலா, உங்களில் சிலரை பற்றி என்ன பண்ணாதீங்க? புறம் பேசாதீர்கள். இந்த புறம் பேசக்கூடிய இந்த செயல் என்பது எதற்கு ஒப்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால், அயுஹிப்பு ஐ யஅகுல லஹ்ம அஹீஹி மைதா, உங்களுடைய இறந்த சகோதரனுடைய மாமிசத்தை நீங்கள் உண்பதற்கு விரும்புவீர்களா? அதை சாப்பிடுவதற்கு நீங்கள் விரும்புவீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்படி விரும்பக்கூடிய, அப்படி சாப்பிடக்கூடிய விஷயமாகத்தான் ஒரு மனிதனை பற்றி புறம் பேசக்கூடியது இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சூரத்துல் ஹுஜராத் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அப்ப புறம் பேசுவது என்பது அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட ஒன்று. இந்த புறம் என்பது இன்னைக்கு எப்படி ஆகி போயிருச்சு? அது ஒரு பெரிய தப்பே இல்லை. 4 பேர் சேர்ந்தாச்சுன்னு சொன்னா
யார் அதை என்னதான் பேசுவாங்க? அவங்கள பத்தி பேசுறாங்களோ இல்லையோ, அவர்களுடைய காரியத்தை பேசுறாங்களோ இல்லையோ, மூணாவதா இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றி, அவன் செய்யக்கூடிய காரியங்களை பற்றி பேசக்கூடியவர்களாகத்தான் இன்றைக்கு பெரும்பாலான, அதிலும் இபாதத்துக்களை அதிகம் செய்யக்கூடிய முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த அமல்கள் எல்லாம் நமக்கு பால் படுத்தக்கூடிய இந்த புறத்தை நாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும். அதன் பக்கமே போகக்கூடாது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, அதாவது கீபத் என்றால் என்ன, புறம் பேசுறதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அதை பற்றி எங்களுக்கு தெரியாது, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறுகளை அவன் இல்லாத நேரத்தில் பேசுவது என்பது புறம் என்பதாகும். அவன் செய்யாத காரியத்தை அவன் இல்லாத நேரத்தில் நான் பேசினோம் என்று சொன்னால் அது அவதூறு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எது அவதூறு என்பதாக, அவன் செய்யாத காரியத்தை நாம் பேசினோம் என்று சொன்னால் அவதூறு என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ முக்கியமான விஷயம் இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன, இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி, அதாவது நம்மோடு யார் இருக்காங்களோ அவங்கள பத்தி நமக்கு மத்தியில பேசிக்கலாம். இல்லாத மனிதர்களை பற்றி பேசுவதும், அவர் செய்த காரியமாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் செஞ்சது தானே நாங்க பேசுறோம், அவன் செய்யாதையா நாம பேசுறோம், உண்மையைத்தானே பேசுறோம் அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் செஞ்சதை பேசினா புறமாயிரும், செய்யாததை பேசினா அவதூறு என்ற லிஸ்ட்ல போயிரும். இப்படி ஒரு மனிதன் அவன் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி பேசக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அது பாவமான காரியம், அது தடை செய்யப்பட்ட காரியம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சுட்டி காட்டுகின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய நிலைமை என்ன? ஒரு சில காலகட்டத்துக்கு முன்னாடி 4 பேர் சேர்ந்து இருந்து தான் பேசுவோம். 4 பேர் சேர்ந்து இருந்து இல்லாத ஒருத்தனுடைய செயலை பத்தியோ இல்ல அவன் செய்யாத காரியத்தை பத்தியோ நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? 4 பேர் சேர வேண்டிய அவசியமே கிடையாது. கையில ஒரு மொபைல் போன் இருந்தா போதும். இந்த மொபைல் போன் மூலமாக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல வச்சு என்ன பண்றாங்க, தவறான காரியங்கள், ஒருவனை பற்றி ஒருவனுடைய மானத்தோடு விளையாடக்கூடிய, ஒருவனை இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்களை என்ன பண்றாங்க, தனிமையில உட்கார்ந்துகிட்டு பரப்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் 2 பேர் கூடி இருந்து பேசினாதான் போறோம், அவன் செய்யக்கூடிய தவறான விஷயங்களை பேசினாதானே போறோம், நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்படி கிடையாது. அவன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை சொன்னா அது புறம், இல்லாத விஷயத்தை சொன்னா அவதூறு. இது எங்க சொன்னாலும் சரி, சாதா 2 பேர் பேசக்கூடிய நேரத்தில் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா பேஸ்புக், வாட்ஸ்அப்ல போகக்கூடிய நேரத்தில் எத்தனை மக்களுக்கு அவன் செய்யாத காரியங்கள் பரப்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மன் சதர முஸ்லிமன் சதரல்லாஹு லஹு யௌமல் கியாமா. யார் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கின்றாரோ அந்த மனிதருடைய குறையை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மறுமையில் மறைக்கின்றான், மக்களுக்கு மத்தியில பகிரங்கப்படுத்த மாட்டான் அப்படின்ற ஒரு சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, நாம கையில வச்சிருக்கக்கூடிய நம்முடைய சம்பாத்தியத்தில் வாங்கிய செல்போனின் மூலமாக நாம என்ன பண்றோம், நம்முடைய அமல்களை, நாம் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அமல்களை, அந்த அமல்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன்களை வீணாக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். சாதாரண விஷயம் இல்லை. அப்போ புறம் என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. இந்த புறத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது, அதாவது முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு வரையறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டு, யார் மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்கின்றாரோ, அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கின்றாரோ, அவர் என்ன பண்ணணும், ஃபல் யகுல் கைரா, பேசினா என்ன பண்ணணும், நல்லதை பேசணும். அப்படி நல்லது பேச முடியலன்னு சொன்னா
மௌனமாக இருந்து அவர் அவருடைய காலத்தை கழித்து விட வேண்டும். எதையுமே பேசக்கூடாது. பேசினா என்னதான் பேசணும்? நன்மையான காரியங்களைத்தான் பேச வேண்டும். இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? நன்மையான காரியத்தை பேசுறோமோ, நன்மையான காரியத்தை செய்யறோமோ இல்லையோ, அடுத்தவர்களை பற்றி பேசி அடுத்தவருடைய மானத்தோடு விளையாடக்கூடிய நிலைமையில நாம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம். அப்ப இந்த செயல் என்பது, புறம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த புறத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், புறம் பேசுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறுமையில் மிக பயங்கரமான தண்டனையை வழங்குகின்றான். அந்த தண்டனை என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு செல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில், அந்த மேராஜினுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் எடுத்து காட்டுகின்றான். அந்த கூட்டத்தை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள், அவர்களுக்கு அவருடைய கைகளில் உலோகத்தாலான, அதாவது உலோகத்தாலான நகங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கிறான். அதன் மூலமாக அவர்கள் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், தங்களுடைய நெஞ்சுகளையும் தங்களுடைய முகங்களையும் காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தை பார்த்த உடனேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல கேட்கிறாங்க, இந்த கூட்டத்தினர் யார்? இவர்கள் யார்? இவர்கள் செய்த காரியம் என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல கேட்கிறாங்க. கேட்கக்கூடிய சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இவர்கள் எல்லாம் மக்களின் மாமிசங்களை உண்ணக்கூடியவர்கள், மக்களின் மானங்களை குலைக்கக்கூடியவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் அபூதாவுதுல 4235வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப புறம் பேசுவது என்பது, அடுத்தவனுடைய மானத்தோடு விளையாடுவது என்பது எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. சாதாரண விஷயம் இல்ல, மிகப்பெரிய தண்டனையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைக்கிறான். அது மட்டுமல்லாமல் நம்முடைய அமல்களை இந்த புறமும் இந்த மானத்தோடு விளையாடுவது என்பது என்ன ஆக்கிறோம்? நம்முடைய அமல்களை வீணாக்கிவிடும். நாம யாரை புறம் பேசுறோமோ, யாருடைய மானத்தோடு விளையாடுகின்றோமோ, அவர்கள் நாளை மறுமையில வந்து நிற்பாங்க. யா அல்லாஹ், இவரின் மூலமாக நான் என்ன பண்ணியிருக்கேன்? நோவினை அடைஞ்சிருக்கேன், என்னுடைய சுயமரியாதையோடு அவர் விளையாடி இருக்காரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல முறையிடுவார். ஆனா இவர் என்ன பண்ணியிருப்பாரு? எல்லா நன்மையும் செஞ்சிருப்பாரு. ஹதீஸ்ல நம்ம கேட்டிருப்போம், அதிகமா கேட்டிருப்போம். திவாலானவருடைய ஹதீஸை நாம் கேட்டிருப்போம். அப்போ அதிகமான நன்மைகளை செய்திருந்தாலும் கூட மனிதர்களுடைய, முஸ்லிம்களுடைய மானத்தோடும் அவர்களை பற்றி புறம் பேசுவதன் மூலமாகவும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்ன ஆயிரும்? வீணாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஆகவே இந்த விஷயத்தில் நாம என்ன பண்ணோம்? மிக மிக உஷாராக, மிக மிக, அதாவது ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். அடுத்த ஆளை பத்தி நம்ம பேசுறதுக்கு மார்க்கத்தில் எப்போ அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு? புறம் பேசுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்போன்னு சொன்னா, நன்மையை நாடி இப்போ ஒரு நபர் என்ன பண்றாரு? தவறு செய்யறார். அந்த தவறை, அந்த தவறிலிருந்து அந்த நண்பரை நாம் திருத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும்? அவர்கிட்ட நம்ம போய் டைரக்டா சொன்னா கேட்க மாட்டாருன்னு வச்சுங்க. நம்ம போய் சொன்னாக்கா கேட்க மாட்டாரு. அப்ப அவருடைய தீமையை நாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு விருப்பமானவர், அவருக்கு மதிப்புள்ளவர் ஒருவர் சொன்னால் அதை கேட்டு அவர் திருந்திக் கொள்வார் என்றால், அவருக்கு நெருக்கமான இடத்துல போய் சொல்லணும். எப்படி? இந்த மாதிரி தவறு செய்யறாரு, அவர்கிட்ட நீங்க சுட்டி காட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்லி, அவர் இல்லாத நேரத்தில் நம்ம பேசணும் தெரியுமா? இது புறமாக ஆகாது. இது மார்க்கத்தில் எதுக்காக வேண்டி நம்ம பேசுறோம்? அவருடைய நன்மையை நாடி, அவருடைய நன்மைக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய ஒரு பிரச்சாரம். இது ஏதாவது மார்க்கத்தில் அவதூறு என்பது புறம் என்ற லிஸ்ட்ல வராது. இது எதுக்காக வேண்டி செய்யறோம்? நன்மையை நாடி, அந்த மனிதர் அந்த தவறிலிருந்து நாம் சுட்டி காட்டி அவர் திருந்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம பேசக்கூடிய இந்த பேச்சு புறத்தில் வராது. இந்த நேரத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதே போன்று ஒரு மனிதர் தீமையை செய்து கொண்டே இருக்கின்றார். ஒரு மனிதர் தீமையை செஞ்சுக்கிட்டே இருக்காரு, ரொம்ப மோசமான செயல்பாடுகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காரு.
அவரிடத்தில் மக்களை அவரிடத்தில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அவரிடத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அவரை பத்தி மக்கள்கிட்ட பேசுறது, இது புறத்துல வராது. இதுக்கு ஹதீஸ்ல நமக்கு ஆதாரமாக ஒரு சில சம்பவங்கள் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு மனிதர் என்ன பண்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல அனுமதி கேட்கிறார். வீட்டுக்கு உள்ள வர்றதுக்கு அனுமதி கேட்கிறார். அனுமதி கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை உள்ளே வருவதற்காக வேண்டி அனுமதி வழங்குகின்றார்கள். அனுமதி கொடுத்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வரக்கூடிய மனிதர் தன்னுடைய குடும்பத்திலேயே மிகவும் மோசமானவர், ஆகவே அவரிடத்துல என்ன பண்ணுங்க, நீங்க எச்சரிக்கையா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, வெளியே நிற்கக்கூடிய மனிதரை பற்றி தன்னுடைய குடும்பத்தாரிடத்துல எச்சரிக்கை செய்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில 5594வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனிதர் செய்யக்கூடிய தவறிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம பேசக்கூடிய பேச்சுக்கள், நாம செய்யக்கூடிய எச்சரிக்கைகள் இது புறத்தில் வராது. இது அனுமதிக்கப்பட்ட விஷயம், ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில். அதே போன்று ஒருவர் செய்யக்கூடிய காரியத்தை நன்மைக்காக வேண்டி அவர் இல்லாத நேரத்தில் நாம பேசலாமான்னு சொன்னா கண்டிப்பா பேசலாம். அதற்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை ஹதீஸ்ல பார்க்கிறோம். என்ன ஹதீஸ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஹிந்த் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் மிகவும் கஞ்சத்தனம் உள்ளவராக இருக்கின்றார். யாரு? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் எப்படி இருக்காரு? மிகவும் கஞ்சத்தனம் உடையவராக இருக்கின்றார். அவருக்கு தெரியாம நான் என்ன பண்ணலாம், செல்வத்தை எடுக்கலாமா, செலவு செய்யலாமா அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்கிறாங்க. எப்போ கேட்கிறாங்க? தன்னுடைய கணவர் இல்லாத நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கண்டிப்பா செய்யலாம், நீ என்னெல்லாம் செலவு செய்யறியோ அதனுடைய நன்மை அவருக்கும் ஒரு பங்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அப்போ நன்மையை நாடி நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் அவர்கள் இல்லாத நேரத்தில் பேசினாலும் கண்டிப்பாக அது புறத்தில் வராது. அப்ப புறம் பேசுவது என்பது எப்படி? ஒருவருடைய மனதை வேதனைப்படுத்துவதற்காக, அவரை மக்களுக்கு மத்தியில் இழிவுபடுத்துவதற்காக வேண்டி யார் அவரின் மீது நல்ல மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கின்றார்களோ அவர்கள்ட்ட போய் இருந்துகிட்டு சொல்றது, இவர் இந்த மாதிரி காரியம் செய்யறாரு, அப்பதான் அவருடைய மனதிலிருந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய மதிப்பு குறைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம பேசணும்னு சொன்னா இந்த பேச்சுக்களின் மூலமாக அல்லாஹ்விடத்துல நாம் செய்யக்கூடிய அமல்களுக்குரிய பலன்களை நாம் பெற முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் இந்த உலகத்துல எப்படியாவது நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த உலகத்திலே இருக்கோம். எந்த அளவுக்கு முயற்சி செய்து நாம் நன்மைகளை செய்கின்றோமோ அந்த முயற்சிகளுக்குரிய கூலிகளை பெற முடியாத ஒரு சூழ்நிலை எப்ப ஏற்படும்? அவதூறு பேசினா, புறம் பேசினா ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப இந்த நிலைமை நமக்கு ஏற்படக்கூடாது என்று சொன்னா நாம என்ன பண்ணணும்? நம்முடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், யார் 2 உதடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறுப்பையும் யார் பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை கொண்டு வாக்களிக்கின்றேன், சொர்க்கத்தை கொண்டு என்ன பண்றேன், அவர்களுக்கு சுப செய்தி சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அப்ப இந்த நாவு என்பது நாம் பயன்படுத்தக்கூடிய முறையில் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் நிரப்பமான கூலியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமா அமையும். அப்ப இந்த நாவின் மூலமாக ஒருவன் சொர்க்கத்துக்கு போறதும் ஒருத்தன் நரகத்துக்கு போறதும் சாத்தியமுள்ள ஒரு விஷயம். எது? இந்த நாவு. ஏன்னு சொன்னா இந்த நாவின் மூலமாகத்தான் அதிகமான நன்மையான விஷயங்களை நபிமார்கள் என்ன பண்ணாங்க, மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்ணாங்க. அவருடைய காலத்திலேயே நபிக்கு மாற்றமாக நபியை ஏற்காதவர்கள் என்ன பண்ணாங்க, அவருடைய நாவின் மூலமாக மோசமான பிரச்சாரங்களை பண்ணாங்க. அவருடைய நிலைமை என்னாச்சு நாம ஹதீஸ்களை பார்க்கிறோம். அப்போ நாவை சரியான அடிப்படையில் நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அதற்குரிய கூலியை கண்டிப்பாக மறுமையில் நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிகவும் கண்டிப்பாக சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள்
உங்களில் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். புறம் பேசாதீர்கள் கட்டளை இடுறான். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் 5 நேரம் தொழறது தான் கட்டளை, நோன்பு வைக்கிறது தான் கட்டளை, ஜக்காத்து கொடுக்கிறது தான் கட்டளை, இதை செஞ்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்றோம்? சாதாரண விஷயமாக நாம் இப்படிப்பட்ட காரியங்களை மிகவும் லேசா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த காரியத்தின் மூலமாக இந்த அமல்களுடைய நன்மைகளை எல்லாத்தையும் வீணாக்கிடும். இந்த அமல்களுடைய கூலியை வீணாக்கக்கூடிய ஒரு செயலாக இந்த அவதூறு, இந்த புறம் என்பது இருக்கின்றது. ஆகவே நாம இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் என்ன பண்ணக்கூடாது? புறம் பேசக்கூடியவர்களாக, அவதூறு பேசக்கூடியவர்களாக நாம் மாறக்கூடாது. ஷைத்தான் எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து விட்டு நாம் பாருங்க. 4 பேர் சேர முடியாத சூழ்நிலை இன்னைக்கு. நம்முடைய நண்பர்களை நம்ம பார்க்கறதுக்கோ சந்திப்பதற்கோ நேரம் கிடைக்காத ஒரு காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்? காலையில எந்திரிச்சதுல இருந்து பிசினஸ், வியாபாரம், அது இதுன்னு போயிட்டே இருப்போம். ராத்திரி 10 மணிக்கு வந்து வீட்டில் படுத்துருவோம். அப்ப இந்த இடப்பட்ட நேரத்தில் சந்திச்சாதானே இன்னொருத்தரை பத்தி பேச முடியும். அப்ப சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாததின் மூலமாக மொபைலை கையில கொடுத்துட்டான். மொபைலின் மூலமா என்ன பண்றோம்? நாம ரொம்ப ஹை லெவல்ல போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நைட்டு 1 மணி 2 மணி வரை புறம் பேசக்கூடியவர்களாக, அவதூறு பேசக்கூடியவராக, மற்றும் சிலர், அதாவது இந்த மொபைல் போன் மூலமாக நிறைய நன்மைகள் இருக்கத்தான் செய்து, இருந்தாலும் கூட நம்மை அறியாமலே என்ன பண்றோம்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் இந்த விஷயம் சொல்லப்படுது. ஆகவே நம்முடைய பேச்சுக்கள் நல்ல பேச்சாக இருக்க வேண்டும். நாம பேசினா நல்லதை பேசக்கூடியவர்களாக. அப்படி பேச முடியலன்னு சொன்னா நாம என்ன பண்ணணும்? அமைதியா இருந்துட்டு போயிடணும். நாம சிறந்த சமுதாயம் என்று சொல்லப்பட்டதனுடைய நோக்கமே என்னதான்? நன்மையை ஏவி தீமையை தடுத்ததின் காரணமாகத்தான். அப்ப நன்மையை அதிகமாக பேசக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நாம் பேசக்கூடிய எல்லா பேச்சுகளின் மூலமாகவும் நன்மைகளை பயக்கக்கூடியதாக, நன்மை தரக்கூடிய விஷயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மன் ரத்த அன் அர்லி அஹீஹி ரத்தல்லாஹு அன் வஜிஹின்னார் யௌமல் கியாமா. அதாவது தன் சகோதரனின் மானத்தை பங்கப்படுத்தும் பேச்சை ஒருவர் பேசிக்கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், ஒருவரை பற்றி புறம் பேசிக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், அந்த பேச்சை தடுத்து யார் மறுத்துரைக்கின்றார்களோ, அப்படி மறுத்துரைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறுமையில் ஒரு சிறப்பை தருகின்றான். என்ன சிறப்பு? மறுமை நாளில் அவருடைய முகத்தை விட்டு அல்லாஹ் நரகத்தை திருப்பி விடுகின்றான். யாருக்கு? பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் யாரை பற்றியாவது நாம் புறம் பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால், பக்கத்தில் நின்றுட்டு இருக்கோம்னு சொன்னால் நாம் என்ன பண்ணோம்? அவரை பற்றி பேசாதப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்மையை ஏவக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், நம்மை விட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன பண்ணுறான்? நரகத்தை திருப்பி விடுகின்றான். இந்த உலகத்தில் வாழும்போதே நாம் எதிலிருந்து தான் பாதுகாப்பு தேடுறோம்? நரகத்திலிருந்து தான் பாதுகாப்பு தேடுறோம். ஆகவே நாம் என்ன பண்ணணும்? அதிகமாக பேசக்கூடிய நேரத்தில் நாம் ஒருத்தரை பற்றி தவறாக யாராவது பேசினாங்கன்னு சொன்னால் அவரிடத்துல என்ன பண்ணணும்? பேசாதீங்க, அடுத்தவர்களை பற்றி பேசாதீங்க, மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயம் இது, அவருடைய மானத்தோடு நீங்கள் விளையாடாதீர்கள் என்று அவரிடத்தில் நாம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தோன்னு சொன்னால் நாம் நரகத்திலிருந்து தூரமாக்கப்படுவோம். நம்மிலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்தை திருப்பி விடுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். ஆகவே நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய நாவை நல்ல விஷயத்திற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு இந்த புறம் என்பது நாம் அதிகமாக பேசுவதற்கு காரணம் என்னங்க? நம்முடைய உள்ளத்தில் ஒருவரை பற்றிய பொறாமை, அவரின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு நமக்கு ஏற்படுவதின் காரணமாகத்தான் நாம் என்ன பண்றோம்? அவர் செய்யக்கூடிய, அவர் செய்யாத செயல்களை எல்லாத்தையும் பேசுவதற்கு எதுதான் காரணமாகுது? நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடிய அந்த வெறுப்பு, அவரின் மீது இருக்கக்கூடிய பொறாமை, இது வர்றதுனால தான் நாம் என்ன பண்றோம்? புறம் பேசக்கூடியவர்களாக, அவதூறு பேசக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா, இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழகான முறையில் ஒரு பிரார்த்தனையை நமக்கு கத்துத்தாராம். சூரத்துல் ஹஷ்ர்ல 10வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான்,
அதாவது அல்லாஹ்விடத்துல நாம அதிகமா பிரார்த்தனை செய்யணும். நாம புறம் பேசுறது யாரை பத்தி தான் பேசுவோம்? மாற்று மதத்தை பத்தி பேசுறதே கிடையாது. என்னதான் பண்ணுவோம்? நம்முடைய சகோதரனை பற்றி, நம்மோடு தொழக்கூடியவனை பற்றி, நம்மோடு இபாதத்துகளை செய்வனை பற்றி தான் நாம என்ன பண்றோம்? நம்மை அறியாமலும் அறிந்தும் பேசக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த நிலைமை நமக்கு எதனால ஏற்படுது? நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய விருப்பு வெறுப்பின் காரணமாகத்தான். அப்ப அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை கேளுங்கள் எப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த பிரார்த்தனையை கற்றுத்தாராம். என்ன கற்றுத்தாராம்? லா தஜ்அல் ஃபீ குலூபினா, அல்லாஹ்வே எங்களுடைய உள்ளத்துல என்ன ஆக்கிறாத, கில்லல் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு எதிராக பொறாமையை வஞ்சத்தை எங்களுடைய உள்ளத்திலே நீ ஆக்கி விடாதே. நாம் அதிகமா பிரார்த்தனை கேட்கணும். அல்லாஹ்விடத்துல அதிகமா பிரார்த்தனை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பிரார்த்தனை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நம்முடைய சகோதரனுடைய வெறுப்புகள் எல்லாமே என்ன ஆயிரும்? நம்முடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் நீக்கி விடுவான். நாம என்ன பண்ண மாட்டோம்? அவனை பத்தி புறம் பேச மாட்டோம், அவனை பத்தி அவதூறு பேச மாட்டோம். அதிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம். லா தஜ்அல் ஃபீ குலூபினா, எங்களுடைய உள்ளத்தில் நீ ஆக்கிறாத கில்லல் லில்லதீன ஆமனு, எங்களுடைய ஈமான் கொண்ட சகோதரர்களுக்கு எதிராக அவர்கள் மீது ஒரு வெறுப்பையோ ஒரு குரோதத்தையோ எங்களுடைய உள்ளத்திலே நீ ஆக்கிவிடாதே யா அல்லாஹ் என்ற பிரார்த்தனையை சூரத்துல் ஹஷ்ர்ல 10வது வசனத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆகவே நாம் அதிகமாக இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பேச்சுக்களையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்பாடுகளையும் நாளை மறுமையில் நன்மைக்குரியதாக ஆக்கி வருவானாக.